இன்கம்பண்ட் பிரைம் மினிஸ்டர் திரு ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் யாரும் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 300 தொகுதிகள் பெற்று மீண்டும் மோடி ஆட்சி அமைய இருக்கிறது. ஆகவே இது பெரும்பான்மை என்டிஏக்கு கிடைச்சிருக்கு. சில மாநிலங்களில் கூட வரும், சில மாநிலங்களில் குறைச்சிடும். ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பேன் ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தக்ஷின் மே சாஃப் உத்தர் மே ஹாஃப் அப்படின்னு பேசினாங்க. ஆனால் தென் மாநிலங்களில் கேரளா கணக்கு துவங்கி இருக்கோம். கர்நாடகாவில் 3/4 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கோம். ஆந்திராவில் என்டிஏ ஸ்வீப் பண்ணியிருக்கு. தெலுங்கானாலேயும் பிஜேபி நம்பர் 1 பார்ட்டி. ஆகவே தென் மாநிலங்களில், அதே மாதிரி கிழக்கு மாநிலங்களில், ஒரிசாவில் ஆட்சி கைப்பற்றிருக்கு. 21 சீட்டுக்கு 19 சீட்டு பிஜேபி தனித்து வெற்றி பெற்றிருக்கு. ஒரு 3-4 மாநிலங்களில் ஒரு சூழ்நிலை இருக்குதான். அது நாம் என்ன காரணங்கிறத பார்த்து அகில இந்திய தலைமை அதுக்கான ரெகுலேஷன் மெஷர்ஸ் எடுப்பாங்க. சார், இப்போ வரைக்கும் தேர்தல் முடிவுகள் முழுமையாக இன்னும் வரல. ஆனாலும் இப்போ தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள்லேருந்து வெற்றி கிட்டத்தட்ட உறுதியாக. ஆனாலுமே இப்போ பாஜகவோட அந்த தனி பெரும்பான்மைன்றதை ஒன்று இல்லைன்ற மாதிரி கம்மியாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாஜகன்றது ஒரு பெரிய கட்சி. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க நிறைய இது பண்ணியிருந்தோம், நிறையா பண்ணியிருக்கோம். ஆனாலும் பாஜகவோட தனி பெரும்பான்மைன்றது குறைஞ்சிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிஸ்கிரண்டல்டு எலிமெண்ட்ஸோட கூட்டணி இல்லை. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நாம் 10 ஆண்டுகள் இதே கூட்டணி செயல்பட்டுருக்கு. அதனால் இதில் எந்த சிரமமும் இருக்காது. அதனால் நடத்துறதுல ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது. சார், பிரதமர் சேலம் மாநாட்டில் சொல்லும்போது நம்ம 400க்கு மேலே கண்டிப்பாக வரணுன்றத ஒரு இதாக தாரக மந்திரமாக சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு பாஜக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இப்போ இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றத பாதி அவங்கக்கிட்ட போயிடுச்சும் போது கம்மியாக இருக்குன்னு எதுவும் நினைக்கிறீங்க? அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஜாதி மத வெறி கும்பல். ஏன்னா த்ரூ அவுட் அவங்க மைனாரிட்டி தான் பேசினாங்க. அப்போது பொதுவாகவே மைனாரிட்டின்னு ஒருத்தர் பேசினா மெஜாரிட்டின்னு இன்னொருத்தர் பேசுவார். பிஜேபி மேம்பாடு. ஆகவே எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற தலைமையிடமே ஆட்சி மீண்டும் தக்க வைக்கப்பட்டிருக்குங்கிறது மகிழ்ச்சியான விஷயம் தான். சரி, இப்போ பாஜக நிறைய முன்னை விட இப்போ எல்லாருமே சொன்ன மாதிரி பாஜக ஓட்டு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு. கேம்பெயினில் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் இப்போ அண்ணாமலை சார்லேருந்து நிறைய பேர் களப்பணி தொடர்ந்து ஆட்சிக்கிட்டே வர்றாங்க. ஆனாலும் தமிழகத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதே நிலவரப்படி திமுக 40ன்றதுல இருக்காங்க. ஸோ பாஜக அந்த இடத்துல இல்லைன்ற ஒரு குறை உங்களுக்கு இருக்குதா சார்? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபியிலிருந்து முன்னணி தலைவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அதை விட மகிழ்ச்சி வேறு இருக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிடியன் பார்ட்டிஸ் அவர்கள் உள்ளடங்கிய கூட்டணி தான் இருக்க முடியும். 3வது வர முடியாது அப்படிங்கிற ஒரு மாயை இருந்தது. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் அந்த மாயை இட் இஸ் பஞ்சர்டு. அதனால் 2026இல் பிஜேபி தலைமையில் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைகிறதுக்கான ஒரு அடித்தளம், ஃபவுண்டேஷன் இந்த எலெக்ஷன் போட்டிருக்கு. தொடர்ந்து நம்ம